Hi friends, welcome to Nallathor Veenai channel. இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியான ஒரு அல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் சரியாக அரை கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு கப் போல் தண்ணி சேர்த்து ஒரு ஸ்பூனால் கட்டி இல்லாமல் நல்லா பால் போல் கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கரைச்சாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்ததாக சர்க்கரை பாகு ரெடி பண்ணணும். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அந்த கடாயில் ஒரு கப் அளவுக்கு சுகரும் ஒரு கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். பாகு பதம்லாம் எதுவும் தேவையில்லை, சர்க்கரை நல்லா கரைஞ்சா போதும். சுகரும் நல்லாவே கரைஞ்சி வந்துருச்சு. நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் மாவு அடியில் தேங்கி இருக்கும். அதனால் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த சர்க்கரை பாகில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்ச நேரத்திலே கார்ன்ஃப்ளவர் நல்லா வெந்து வர ஆரம்பிக்கும். பாருங்கள், குட்டி குட்டியாக அழகாக கண்ணாடி மாதிரி வந்திருக்கு பாருங்கள். கை எடுக்காமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்ச நேரத்திலே அழகாக கண்ணாடி மாதிரி திரண்டு வந்துடும். நாம் இந்த அல்வாவை கார்ன்ஃப்ளவர் மாவில் செய்கிறதுனால ரொம்ப ஈஸியாகவே செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக கண்ணாடி மாதிரி வெந்து வந்திருக்குன்னு. இப்போது கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு ஃபுட் கலர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா கொஞ்சமாக குங்குமப்பூ இல்லைன்னா சுகரை கேரமலைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அல்வாவுக்கு நெய் அதிகமாக தேவைப்படாது. பதினஞ்சு போல் பாதாமை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு கூடவே நல்ல வாசனைக்காக அரை ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் பாதாம் தான் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் எதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போது மறுபடியும் 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம அல்வா கிண்டிக்கிட்டு இருக்கிற அதே சமயத்தில் ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக நெய் தடவி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம அல்வா செஞ்சுட்டு இதில் ஊற்றி எடுக்கும்போது ஈஸியாக வரும். ஸோ அல்வா நல்லா திரண்டு வருது பாருங்கள். இதுதான் சரியான பதம். அப்போ தான் நம்ம பிளேட்டில் ஊற்றி ஆற வச்சுட்டு கட் பண்ணும்போது சரியாக இருக்கும். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நெய் தடவி வச்சுருக்கிற ஒரு பிளேட்டில் இந்த அல்வாவை சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு கரண்டியை வச்சு எல்லா பக்கமும் ஈவனாக சமன்படுத்தி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. இது அப்படியே ஒரு 1 மணி நேரம் போல் நல்லா ஆறி வரட்டும். அல்வாவை வெளியே எடுக்கிறதுக்கு முன்னாடி கத்தியை வச்சு ஓரங்களை இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு பெரிய பிளேட்டை வச்சு இந்த அல்வா பிளேட்டை கவுத்திட்டு மேலே 2 தட்டு தட்டிட்டு இந்த பிளேட்டை எடுத்தால் நம்மளோட அல்வா சூப்பராக வெளியே வந்துடும். இப்போது கத்தியை வச்சு மெதுவாக எந்த ஷேப்பில் உங்களுக்கு அல்வா வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நாம் சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போது பெட்டி கடைகளில் இந்த அல்வா வாங்கி சாப்பிடுவோம். ஸோ இந்த அல்வா யாரெல்லாம் ரொம்ப விருப்பப்பட்டு வாங்கி சாப்பிட்டீங்கன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட பாம்பே அல்வா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நல்லதொரு வீணை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.